கும்பகோணத்தில் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுவருடைய 2 நபர்கள் வீட்டிலிருந்து 12 உயர்ரக கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதி நிறுவன மோசடி புகாரில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், விரிவான தகவல். கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில எம்.ஆர். கணேஷ், எம்.ஆர். சாம்னாங்கிற சகோதரர்கள் ஹெலிகாப்டர் வாடகைக்கு விடுற நிறுவனம் நடத்தி வந்தாங்க. இதனால இவங்க ஹெலிகாப்டர் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு வந்த நிலையில இவங்க தங்களோட ஃபைனான்ஸ் நிறுவனத்துல முதலீடு செஞ்சவங்களுக்கு ஒரு வருஷத்துல பணம் இருட்டி 2 மடங்கா தரேன்னு சொல்லி அவங்க தெரிந்த நண்பர்கள் மூலமா நிறைய பணம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அது மூலம் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க நிதி பணத்தை டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு யாருக்கும் இந்த கடந்த ஒரு வருஷத்துல வட்டியும் தரல, முதல்ல தராமே இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இது தொடர்பா எல்லாம் கருப்பு பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அவங்ககிட்ட போலீஸ்ல யாரும் புகார் தரல. இந்த நிலையில தான் துபாயை சேர்ந்த ஹோட்டல் நடத்துறவங்க ஒரு 15 கோடி ரூபாய் நான் இவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தேன், இது தனக்கு வட்டியும் வரல முதலும் வரலன்ட்டு தஞ்சாவூர் எஸ்பி கிட்ட அவங்க புகார் கொடுக்குறாங்க. இது கொடுத்து விசாரிச்ச காவல்துறை இந்த 15 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த 2 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நடக்கிறதுல தான் இவங்க 2 பேருமே இன்னைக்கு நேத்துல இருந்து தலைமறைவாயிட்டாங்க. இப்ப இவங்க வீட்டுல வச்சிருந்தா இப்ப 12 உயர்ரக கார்களை இன்னைக்கு மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் பறிமுதல் பண்ணிட்டு தஞ்சாவூர் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 12 சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 600 கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் அப்படின்றது அவர்கள் மீதான புகாராக இருக்கு. இப்ப சம்பந்தப்பட்ட அந்த 2 பேரும் எங்க இருக்காங்க? அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கா? இவங்க 2 பேருமே இப்ப டெல்லியில இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இங்க உள்ளூர் மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க பிஜேபி கட்சியில வர்த்தக பிரிவுல இவர் எம்.ஆர். கணேஷ்ங்கிற பிஜேபியில வர்த்தக பிரிவுல பதவியில இருந்தாரு. அப்புறம் மாவட்ட அந்த பிஜேபி அந்த பொறுப்புல இருந்து அவங்க நீக்கிட்டாங்க. அதனால இவங்க டெல்லியில இருக்கிறதா இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க தரப்புல இருந்து யாரும் பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதே நேரத்துல இவங்க நிதி நிறுவனத்தின் இந்த மேலாளர் ஒருத்தரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் பாஸ்கர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.